இன்றைக்கி நம்ம குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சம்மருக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து கடல் பாசி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கும். இது வந்து 10 கிராம் இருக்கும் இந்த கடல் பாசி. இதுக்கு வந்து 1/2 லிட்டர் தண்ணி தேவைப்படும். இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஊறும்போது நமக்கு ஈஸியாக ரெடியாகி வரும். இப்போ இது நம்ம வந்து வாட்டர் மெலோனில் தான் இந்த ஜெல்லி செய்ய போகிறோம். அந்த தண்ணி தேவையில்லை, வேறு தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் வாட்டர் மெலோன் தான் செய்ய போகிறேன், அதனால் வாட்டர் மெலோனை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். மொத்தத்தில் 1/2 லிட்டர் வர மாதிரி நம்ம பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு வந்துச்சு, அதனால் 100 கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 100 கிராம் அளவுக்கு தண்ணியில் வந்து கடல் பாசியை போட்டுக்கிறேன். இது நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டர் மெலோனை நம்ம இதில் சேர்க்கலாம். முதலே சேர்த்துட வேண்டாம், நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கலரி கொடுத்துட்ருங்க அப்பப்போ. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஜெல்லி வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க, போதும். ரொம்ப நேரம் கிளற வேண்டாம். இப்போ நல்லா ஒரு கொதி வரும் பாருங்கள். இந்த டைமில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். அப்போ வாட்டர் மெலோனில் அந்த விதைகள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் கூட விட்டுருங்க, பரவாயில்ல. நல்லா சில்லுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன். வாட்டர் மெலன் பிடிக்காதவங்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், மறுபடியும் கேட்பாங்க. இந்த சம்மருக்கு நமக்கு கண்டிப்பாக இந்த கடல் பாசியில் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா திக்காக சூப்பராக ஜெல்லி நமக்கு கிடச்சிருக்கு. தண்ணியோட அளவு அதிகப்படுத்திட வேண்டாம், கரெக்டான அளவு இருக்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி ஜெல்லி கிடைக்கும். பாருங்கள், ஜெல்லி எந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு திக்காக நல்லா ரெடியாகி வந்திருக்கு. நான் சொன்ன அளவுகள் மாறாமல் அப்படியே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி ஜெல்லி கிடைக்கும். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.